இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரத்தில் திரிஷாவுடைய பெயர் அடிபடுவது ஒன்றும் புதுசு கிடையாது. அதற்கு ஏற்றார் போல திரிஷாவுடைய பெயர் ஏன் அடிபடுது, அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் முட்டு கொடுத்து கொண்டிருந்தாலும் திரிஷா அவர்கள் விஜயுடன் வெளிநாடுகளில் ஒன்றாக சுற்றியது, புகைப்படங்கள் வெளியிட்டது, கீர்த்தி சுரேஷினுடைய திருமணத்திற்கு ஒரே விமானத்தில் கோவாவுக்கு சென்றது, அது மட்டுமல்லாமல் தற்போது ஒரே காரில் தாங்கள் என்னவோ மணமக்கள் போல புது உடை அணிந்து ஒரே மாதிரி மேட்சிங்காக உடை அணிந்து திருமணத்திற்கு சென்றது அப்படின்ட்டு திரிஷா பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லிட முடியாது. அவங்க பண்ணுறது பெரிய தப்பு தான். சரி, அந்த விவகாரம்லாம் இப்போ வேணாம். இந்த விவாகரத்து விவகாரத்தில் சங்கீதா பக்கம் நிச்சயம் நியாயம் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க. மிக மிக முக்கியமாக நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திரிஷா அவர்கள் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு போஸ்ட் ஒன்று வெளியாகி அதிர்வலைகளை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த போஸ்ட்டில் என்ன இருந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து செய்தி கசிந்த சில நாட்கள்லேயே கள்ளக்காதலியுடன் பொது தலைவர் திருமணத்துக்கு வந்தது ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது. இமேஜ் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டதால் ஏன் இத்தனை அவசரம் என்று சொந்த கட்சிக்காரர்களை தலையில் அடித்து கொள்கிறார்கள். இந்த அவசரத்துக்கு பகீர் காரணம் ஒன்றை சொல்கிறார்கள். ஆசை நாயகியாக மாறிவிட்ட நடிகை தற்போது கர்ப்பமாக இருக்கிறாராம். இதன் காரணமாகத்தான் அவசரமாக விவகாரமும் ஜோடியும் வெளியில் வந்திருக்கிறது. தேர்தல் வரை இந்த கர்ப்பத்தை ரகசியம் காக்க வேண்டுமே என்று கட்சி தலைமை நிர்வாகிகள் பதறிப்போய் உள்ளனர் அப்படின்ற ஒரு போஸ்ட் தான் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாகி வருகின்றது. இது உண்மையா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஆனால் 100% உறுதியாக இதை மறுத்துடவும் முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாகவே சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டு தான் இருக்குது. இவங்களுக்குள்ளார பிரச்சனை நடக்கு அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் வதந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையாகிடுச்சு. அதே போன்று திரிஷாவுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ நெருக்கமான தொடர்பு இருக்குது. சங்கீதா சொன்ன நடிகை இந்த நடிகை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை யாருமே நம்பலை. ஆனால் திடீர்னு ஒரே காரில் திருமணத்துக்கு ஒரே மேட்சிங் உடையில் வந்திருந்தது மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா பலருமே இவங்க தான் அந்த நடிகையா அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பித்தாங்க. இப்படி வதந்தி அப்படின்ட்டு நாம் நினச்சதெல்லாம் உண்மையாகவே நிஜமாக மாறியது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கர்ப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியாகி இருக்கக்கூடிய போஸ்ட்டு கூட நிச்சயம் அது வதந்தியாகவும் இருக்கலாம், இல்லை நிஜமாகவே கூட இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். சரி, இந்த கர்ப்பம் விவகாரத்தை பற்றி திரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி சொல்லலை. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தை பற்றி பேசியிருந்தாங்க. நான் திருமணம் செய்து கொள்ள இருந்த அந்த நபர் என்னிடம் சினிமாவில் நடிப்பதை கைவிடும்படி சொன்னார். நான் நடிப்பதை கைவிடுவதற்கு பதிலாக என் திருமணத்தையே கைவிட்டேன். அதனால்தான் என் திருமணம் அன்று நின்று போனது. நான் கர்ப்பமானால் மட்டுமே சினிமாவில் நடிப்பதை நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி திரிஷா ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம்.